மிந்தி தெய்வாசுர யுத்தத்துல 2 வரன் கொடுக்கணுமே நினப்பு இருக்கான்னாள். கண்ணு கண்ணீருமா இருக்குன்னார். பசிய காலோயமாகதா, இந்த வரத்வயனையும் கொடுக்க வேண்டிய காலம் வந்திருக்குன்னாளாம். முதல் வரன் என்னன்னாளாம், நடுநடுங்கி என்னமோ பெரிசா கொண்டு வந்திருக்காள் மட்டும் தோணி போச்சு. அப்ப சொன்னாளாம், அபிஷேக சமாரம்பா ராகவஸ்யோ பகவத்விதா அனேனைவாபிஷேகேன பரதோ மே விழிச்சதா. ராமாபிஷேகத்துக்கு பண்ணின ஏற்பாட்டு அப்படியே என் குழந்தை பரதனுக்கு பண்ணணும் பட்டாபிஷேகம் நாளாம். அதான் ராஜா கதறி பிறண்டு உருண்டு, அப்படி பாப்பி 2ஆவதையும் சுருக்க சொல்லி போடுறீ, அது இது காட்டும் சின்னதா இருக்காது, பெரிசா தாண்டி இருக்கும் நாளாம். இதுக்கு மேல பெரிசா தாண்டி இருக்குன்னு சொல்லும் நாளாம். அப்பதான் அதட்டி மிரட்டினாளாம். அன்னைக்கு சந்தோஷமா தானே கொடுத்தேன், இன்னைக்கே அழறேன் நாளாம். அன்னைக்கு சந்தோஷமா தானே கொடுத்தேன், இன்னைக்கே கடந்து பறக்கிறேன்னு கேட்டாளாம். அதட்டினாளாம், சுருக்க சொல்லி துஷ்டேனாளாம். சொன்னாளாம், என்ன சொன்னாள், நவபஞ்சவர்ஷாணி தண்டகாரண்யமாஸ்ரிதா ஷீலாஜின ஜடாதாரி ராமோ பவது தாபதா. 9, 5, 14 வருஷம் ராமனே தீனனாய் ஜடதரிச்சு மறையுறி கட்டி மாந்தோல் போத்தி வன்னிய விருத்தியாய் நிர்ஜனமான தண்டகையில போய் காய்கழங்க புஜிக்க முடியாது விரட்டணும் நாளா. நவ பஞ்சவர்ஷாணி தண்டகாரண்யமாஸ்ரிதா ஷீராஜின ஜடாதாரி ராமோ பவது தாபதா. கிருஷ்ணமூலை மகான் வேற இருந்த மரம் மாதிரி விழுந்து பிறண்டு கதறினாளாம் ராஜா. வால்மீகி சொன்னாள், அவன் வரம் கேட்கட்டும், இவர் கொடுக்கட்டும், கொடுக்காம இருக்கட்டும். 60,000 வருஷம் ரங்கநாதனை ஆராதிச்சு வசிஷ்டர் ஆச்சாரியனை அடைஞ்சு சூரிய குலத்துல ஜென்மாவை அடைஞ்சு புண்ணிய தீரமான சரையு தீரத்துல வசிச்ச ஒரு பிரபு தசரதன் ஒரு ஸ்திரீ நிமித்தமாய் விருப்பில்லாத பூமியில ராத்திரி அழுதானே. அசம்ருதாயாமாசீனா ஜகத்யாம் தீர்க்கமுச்வதன். இப்படி ஒரு பிரபு கோந்துடுதே தசரதனுக்கு, உலகத்துல யாருக்கு என்ன வராதுன்னு வால்மீகி கதை விட்டாள். அசம்ருதாயாமாசீனா ஜகத்யாம் தீர்க்கமுச்வதன் கதை அடிச்சு விட்டாள். கதறி தசரதன் என்னதாமோ சொன்னாள். ஒன்று காட்டாள், கைகை என் பிரபு நான் கூப்பிட்டு அனுப்பிச்சு வனங்கச்சேதி பாஷிதே, நீ காடு போகணும் மறையுருவி கட்டி ஜடம் தரிச்சுன்னு சொல்லி அவன் கண் கலங்கி நான் என்னமாடி பாப்பேன்னு கேட்டாள். என் பிரபுவனுடைய கண் கலங்கி நான் என்னமா பாப்பேன்னு கேட்டாளாம். தசரதன் அபிகச்சேதி ராகவம், நீ காட்டுக்கு போன்னு சொல்லி அவன் கண் கலங்கி நான் என்னமா பாப்பேன், அவனை என்ன மாடி சொல்லுவேன் அழுதாளாம். ராஜா கதறினாள் ராத்திரி முழுக்க. என்னெல்லாமோ சொன்னாள். அவ அதுக்கு என்னெல்லாமோ பதில சொன்னாளாம். அழக்கன் கண்ணை கொடுக்கலையா, அசமஞ்சன விரட்டலையா, பகீரசம் கங்க கொண்டு வரலையா, என்ன நீர் தான் புள்ள பெரிசா பித்து விட்டீர் அனுப்பு காட்டுக்குங்கிறாளாம். என்னத்துக்கோ என்னத்தையோ சொல்றாளாம். இப்படி எல்லாம் பேசினாளாம் ராத்திரி முழுக்க. அதனால சத்தியபாச பரிவீத பித்துவும் நிதேசம் நாள் பிரம்மனிஷ்டால் சத்திய பாச கயத்தை எடுத்து கழுத்துல சுருக்கா கட்டிக்கினா ராஜாவார். இவர் என்னத்துக்கு ஆணையிடுறார்? ஆணையிட்டது மாட்டின்னு சுவாமிக்கு ஆபத்து வந்துடுமா, சொன்னபடி நடக்காவுனா. அதுக்காகத்தான் ஆணை 6 பேர்ல விடுறோம், அவளுக்கு ஏதாவது ஆபத்து வந்து விடுமா. எஸ் சத்தியபாச பரிவீத பிதுர் நிதேசம் ராஜ்யம் ஸ்ரீய பிரசயினோ சுதோ நிவாசம் எல்லாத்தையும் விட்டுட்டு சுவாமி பரப்பிட்டாளாம். தீனாளா பரப்பிட்டாளா, சகலத்தையும் விட்டு பரப்பிட்டு பித்ருவாக்கியத்துக்காக அகண்ட ராஜ்யத்தை தியாகம் பண்ணி சுவாமி பட்டாபிஷேகம் நடக்க போறதுன்னு உள்ள போனதே உனக்கு இல்லை பட்டாபிஷேகம் விட்டாள் கைகை. அவன் பரதனுக்கு ராஜ்யம் உங்க அப்பா அவங்கிட்ட சொல்ல பயப்படுறார். அதுக்காகத்தான் நான் சொல்றேன் நாளா கிஞ்சின் மனோகதம் நேர சொல்ல பயப்படுறாரப்பா நாளாம் கைகை. அம்மா நீங்க சொல்லுங்க நாளாம், நான் சொல்றேன் நீ சொன்னாளாம். சுவாமி நான் பரப்பிட்டுட்டேன் அம்மா காட்டுக்கு,
அப்பா என்ன பார்த்து பயப்படுறாருன்னு அப்பா பார்த்து பயப்பட முடியாத பாவி புள்ளியா போட்டேன்னு அழுதாளா. அலீகம் மனசம் துவேகம் ஹிருதயம் ஜீவமே. இந்த ஒரு சொல்லு அலீகம் மானசம் துவேகம் நாள். அப்பா பார்த்து என்ன பயப்படுறாருன்னு சொன்னேளே, பயப்படாம இருக்கு சொல்றதுக்காகத்தானே புள்ள பத்னி சிஷ்யன்லாம். என்ன பார்த்து அப்பா பயந்தா, நான் அப்பா பார்த்து பயப்பட முடியாத பாவியா போட்டேனே. அலீகம் மானசம் துவேகம் ஹிருதயம் ஜீவமே ஸ்வயம் என்னாமாம் ராஜா பரதஸ்ய அபிஷேகனம். நான் புத்திரனா இருந்தா என்ன நேரம் நான் கூப்பிட்டு ராஜா சொல்லணும், ராமா உனக்கு இல்லே ராஜ்யம், குழந்தை பரதனுக்கு, நீ ஓடு தண்டக்கின்னு சொல்ல வேண்டாமா? இல்ல பரதன் ராஜ்யமால பயப்படுவனா முடியாதா? நான் தான் 14 வருஷம் காட்டுல இருக்க மாட்டேனா? அம்மா 3 தலைமுறைக்கு முன்னாடி மரிச்ச 60,000 பேர்களை கரையேற்றுவதற்காக தேவலோகத்தில் கங்கையை கொண்டு வந்த பகீரதன் பிறந்த வம்சம் அம்மா. பீதோ பூபரத கிமம்ப பரத கிம் வாவனாத் பாவனாத் த்ரஸ்தோகம் சகரான்வவாய ககுதா தாதா குதா சோசதி திவ்யாய சரிதோ நிவாபகரணாத் லக்ஷ்மீம் பிரதிஜாமிமாம் ஆவாப்யாமபி பூரயிஷ்யதி ந சேதி புத்ரீ கதம் ஸ்யாலயம். பகீரதன் கங்கை கொண்டு வந்தவும் வம்சம் அம்மா. அப்படிப்பட்ட வம்சத்துல 14 வருஷம் தண்டகையில இருக்க நான் யோசிப்பேனா? பரதன் ராஜ்ய பரிபாலனம் பண்ண இங்கேயாவது கொஞ்சமா சொணங்குவனா? பீதோ பூபரத கிமம்ப பரத கிம் வாவனாத் பாவனாத் த்ரஸ்தோகம் சகரான்வவாய ககுதா தாதா குதசோஜதி. அப்படி கேட்டாள் பிரபு. அவன் வரட்டுறேன்னு சொல்லிவிட்டாள். இப்படி அப்பா என்கிட்ட சொல்லாத ஒரு குறைதான் அம்மா. என்ன பார்த்து இப்படி நேர சொல்லப்பா எந்தாள் நேளே, அவன் எதை வேணுமோ சொல்லலாம் பையன்கிட்ட. அப்பா தவறி உட்கார்ந்து தவறி ஒண்ணுக்கு போயிட்டேன்டா ராத்திரி படுக்கையிலேன்னு சொல்லலாம். கழவர், என்னப்பா நீங்க கட்டின பங்களா, நீங்க வாங்கி போட்ட கட்டில், உங்க பணத்துல வாங்கின மெத்தை, நான் புது மெத்தை வாங்கி போடுறேன்ப்பா, நீங்க என்னத்துக்கு வருத்தப்படுறேன்னு சொல்லுவான். சத்துத்தரனா இருந்தா. அசத்தா இருந்தா இனிமே நீர் உள்ள படுத்துக்க கூடாது, நீர் கொட்டுலியே கிடக்கணும், பனியில எல்லாம் அங்கேயே பண்ணிட்டு இருக்கணும் அதட்டுவன். இப்படி என்ன பார்த்து சொன்னாலேன்னு சுவாமி வருத்தப்பட்டாளா? கண்ட ராஜ்யத்தை சுவாமி தியாகம் பண்ணிவிட்டு தீனாளாய் பரபரபோது லட்சுமணனும் தேவியும் பரப்பிட்டாளா? சுவாமி கடைசியில என்ன சொன்னான்? அம்மாட்ட கடைசியில பேசின பேச்சு அப்பாட்ட இதானா? காட்டுக்கு போற போது நான் போயிட்டு வரேன்னு சொல்லிக்கலையா? உங்க உடம்ப ஜாக்கிரதையா பாத்துங்கன்னு சொல்லலையா? கடைசி சொல்லு என்ன சொன்னான்? எங்க அம்மாவை கை விட்டுட்டு போறேன் பாத்துக்கணும்னு அழுதாளா சுவாமி. யந்தார்மிக கௌசல்யா மபமாதா யசஸ்வினி விருத்தாச்சாட்சுத்ரசீலா ச ந தத்வாம் தேவகர்ஹதே மயா விஹீனாம் வரத பிரபன்னாம் சோகசாகரம் அதிருஷ்டபூர்வவ்யசனாம் பூயாசம்மந்துமர்ஹதி. அது ரொம்ப ஆயிட்டுதான், ரொம்ப நாயாச்சு. சுருக்க நிறுத்தத்தான் வேணும். எல்லாருக்கும் சிரமம். சிஷ்யாலே தூங்க ஆரம்பிச்சுட்டாங்க எல்லாரும். கடியாரம் தூங்க மாட்டேங்கிறது, அது ஓடிக்கிட்டே இருக்கு.